நந்தினி ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? நடந்துட்டு இருக்கு. அப்ப நீ எங்க கிளம்பிட்ட? நந்தினிக்கு பார்வை தெரியும் போது நான் இங்க இருக்க கூடாது. என்ன சொல்ற? நந்தினி கண்ணு தெரியாத போது சந்தோஷமா இருந்தா, இப்ப அவள் கண்ணு தெரிய போது, கண்ணு தெரிஞ்சா என்னால அவ கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ சொல்றது எனக்கு புரியல. உனக்கு புரியாது. அந்த பொண்ணு கண்ணு போனது காரணமே நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்தா நிச்சயமா என்ன பார்த்து எமோஷனல் ஆயிடுவா. அதான் நான் போறேன். அப்ப எப்பயும் அவளை பார்க்க மாட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும், என்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்குவா. அப்ப நான் அவளை பார்ப்பேன். அது என்னைக்காவது ஒரு நாள். இனி பார்க்க கூடாதா? ஆக்க வைக்கிறேன். என்ன சார், உங்களை காப்பாத்த நான் கையை நீட்டினா கண்ணை நீட்டுறீங்க. என்ன கொண்டுட்டு நீங்க சாக போறீங்களா, இல்ல துப்பாக்கியில வச்சுட்டு மேல வரீங்களா? என்ன சார், கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? ஆமா, நான் சத்யாவை மீட் பண்ணேன். நாம தேடிட்டு இருக்கிற ரிஷி இப்ப சூர்யா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா? இல்ல சார், ரிஷி இப்ப அங்க இல்ல. என்ன சொல்ற? யார தேடி நாம ஓடிட்டு இருந்தோமோ அவன் தானா வந்து எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப ரிஷி எங்க கஸ்டடியில. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. மெல்லமா கண்ண தரங்க, அப்புறம் சரியாயிடும்.
நந்தினி, யாரால கண் பார்வை போச்சு நினைக்கிறீங்களோ அவரால தான் உங்க கண் பார்வையே கிடைச்சிருக்கு. நான் ரிஷி இல்ல, வேலு. ரிஷி போலவே நானும் இருந்தனால்தான் எனக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனையோட முடிவுல தான் நான் ரிஷியை பார்த்தேன். அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க கூட தான். அதுக்கப்புறம் தான் நான் ரிஷியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன். எப்போதுமே நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படணும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப லக்கி. ஒருத்தர் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கலாம்னு நீங்க தான் சொன்னீங்க. ரிஷி உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்காரு. அம்மோ அம்மோ அம்மோ, நீ எப்படி இங்க? என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாத. குழந்தை ஏதோ விளையாடணும்னு கேட்டுச்சு. இந்தா பிடிங்க. பாத்தீங்களா, போலீஸ்காரன் புத்தி காட்டிட்டீங்களே. நீ நீ எப்படி ஸ்டேஷன்ல தப்பிச்ச? நீங்க அரெஸ்ட் பண்ணது என்ன இல்ல. என்ன வளர்ற? ஆமா, நீங்க அரெஸ்ட் பண்ண என்ன இல்ல, என்ன மாதிரி இருக்கு ரிஷிய. அவனு இப்ப ஸ்டேஷன் இல்ல. ஆனா போன் பண்ணி கேளுங்க. ஹலோ, நேத்து நான் அரெஸ்ட் பண்ண ரிஷி ஸ்டேஷன்ல தானே இருக்கான்? இல்ல சார். அங்க இல்லன்னு சொல்லிருப்பாங்களே. என்னையா சொல்ற? அவரை சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்தியாச்சு சார். யோ, ஒரு கோர்ட் கேஸ் இல்லாம யாரை கேட்டு அவன் சென்ட்ரலுக்கு மாத்தீங்க? எப்படி எப்படி சார், மேல எடுத்து உத்தரவுங்க சார். இப்படிதான் இப்படிதான் கொஞ்ச நாள் நானே டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கான்னு. சார், அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இப்ப கூட உங்க ஸ்டேஷன் வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்தினதே அவனை கொலை பண்றதுக்கு தான். அவன் நல்லவனா தெரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறான். அது சில பேருக்கு பிடிக்கல. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனோட சேர்ந்து பல உண்மைகள் காணாம போயிடும். அவன் உங்களை காப்பாத்தினா இப்ப நீங்க அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஃப்ளாப்பி எங்க? எந்த ஃப்ளாப்பி? மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? நீங்க இந்த பக்கம் போங்க. சார் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பார்.